வணக்கம் மக்களே. திவ்யா கள்ளச்சி என்றவங்க நேற்றுக்கு ஸ்ரீபெல்லிபுத்தூரில் கைது செஞ்சுருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா கார்த்தின்றவனும் கைது செய்து அவங்க என்ன பேசியிருக்காங்க, இது உண்மைதானா இந்த விஷயம் அப்படின்னு போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. போலீஸார் விசாரித்து அவங்க மொபைலை பார்த்தபோது சில வீடியோ, ஆடியோ, முக்கியமான ஆடியோ, வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறதுக்கு, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்த நிலையில் அவங்கள இந்த காரணமாக கைது செஞ்சுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா சமீப காலமாக யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன அசிங்கமாக போடணுமோ அந்தளவுக்கு போடுவாங்க. என்ன கீழ்த்தரமாக அருவருக்கத்தக்கத்தில் பேசணுமோ அந்தளவுக்கு பேசுவாங்க. அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டுக்காக எத்தனை பேர் ஒன்றெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காங்க. மக்களே, இது எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. நம்மளும் அவங்க வீடியோஸு எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. பார்க்கறதுக்கு காமெடி பீஸு, பாவம், பரிதாபமாக இருக்குது, ஜனங்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்களோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் அவங்க அந்த காசு சம்பாதிக்கிறாங்க. நாளைக்கு முன்னாடி மக்கள் பார்வை சித்ரான்றவங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே திவ்யா கள்ளச்சி நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உதயா சுமதின்றவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆதாரம் இருந்தால் காட்டுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த மீடியா முன்னாடி சொன்னீங்களோ என்ன தப்பாக அவங்க முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் வச்சு போலீஸார் பார்க்கும்போது திவ்யா கள்ளச்சியும் கண்டார்வழி கார்த்தின்றவங்களும் கைது பண்ணி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களை வியூஸுக்காக என்ன ஒன்றாலும் பண்ணுறாங்க, காசுக்காக என்ன ஒன்றாலும் பண்ணுறாங்க. இவங்களாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இன்னமும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. அசிங்கமாக வீடியோ போடுறது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கோசம் என்னென்னமோ பண்ணுறாங்க. மக்களே, ஒரு சோசியல் மீடியா எதுக்கு? ஒரு நல்ல விஷயம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயமும் பண்ணலாம். இவங்க காசுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே. நம்ம எல்லாம் தமிழர்கள் என்னென்னா ஒழுக்கமாக இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்கன்னு தான் இருக்குது. ஆனால் இவங்கள மாதிரி ஆளால் தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. தமிழ் ஆளுங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தப்பான நேமு கிரியேட் ஆகுது. மக்களே, இந்த மாதிரி ஆள் எல்லாமே என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.